إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் இந்த வாரத்தினுடைய பயானிற்கு செல்வதற்கு முன்னால் சகோதரிகளுக்காகவும் தாய்மார்களுக்காகவும் ஒரு அன்பான வேண்டுகோள். பெண்கள் அத்தனை நபர்களும் ஜும்மாவிற்கு நாம் வருகின்றோம். இந்த ஜும்ஆ தொழுகைக்கு வருவதென்பது அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக்கிய ஒரு தொழுகையை அவனுடைய குர்ஆனையும் ஹதீஸையும் முதலாக சொல்வதை கேட்டு அதன்படி இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்நாளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்ஆவுடைய 2 ரக்காத்தை தொழுவதற்காகவும் தான். இந்த நோக்கத்திற்காக தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பள்ளி வாசலில் நாம் ஒன்று கூடவில்லை. இதுதான் தலையாய அடிப்படையான கடமை. ஆனால் வாரம் வாரம் பெண்கள் பகுதியில் இருந்து பேசக்கூடிய சலசலப்புகள், பேசக்கூடிய பேச்சுக்கள், வீட்டில் என்ன குழம்பு, எப்போ வீட்டுக்கார் வந்தாரு, எப்போ நீங்க போவீங்க, இதுக்கு ஜும்மா இல்லை, இதற்காக ஜும்மா அல்ல. அதிலும் குறிப்பாக ஹுத்பா ஆரம்பம் செய்ததற்கு பின்னால் பேசக்கூடிய பேச்சு என்பது ஜும்ஆவை வீணடித்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் இன்றுதான் புதியதாக கேள்விப்படலை. நாம் அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். இருந்தாலும் பக்கத்தில் பேசக்கூடிய பேச்சு இது ஜும்மாவிற்காக வருபவர்களையும் பாதிக்கின்றது. அல்லாஹ் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பாவத்திற்கு ஆளாக போகிறீர்கள். ஒன்று, வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு தொழுகின்றோம் என்ற மேலான எண்ணத்தில் வருது, உண்மையான உள்ளத்துக்குள் அல்லாஹ்வை வணங்க செல்கின்றேன் என்ற எண்ணத்தில் வந்திருந்தால் உங்களுடைய தொடர்பு அல்லாஹோடு மட்டும் இருக்கட்டும். அக்கம் பக்கம் யார் வந்திருக்கா, யார் வரல, போன வாரம் இந்த செய்தி சொல்றேன்னு சொன்னாங்களே, இந்த வாரம் சொல்லுவாங்களா, பயான்ல இல்ல, பேச்சுல.
சிநேகிதத்துல போன வாரம் இவங்களை சந்திச்சோம். இதுக்கு இல்ல ஜும்மா, இதற்கு நீங்கள் வருவதாக இருந்தால் பள்ளி வாசலுக்கென்று வந்ததற்கான எந்த நன்மையும் கிடைக்காது. எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அல்லாஹ்வினுடைய வீட்டிற்கு அல்லாஹ்வினுடைய கடமைக்காக யார் பள்ளிக்கு வருவார்களோ அதற்கு அந்த நன்மை கிடைக்கும். இதை நீங்கள் பேசுவதன் மூலமாக ஜும்மாவை சுத்துபாவை வீணடிக்கிறீர்கள். வந்தும் எந்த யூஸும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லாமல் பூஜ்ஜியத்தில் திரும்பி செல்ல போகிறீர்கள். நம்பர் 1. இரண்டாவது, பேசாமல் அமைதியாக அமர்ந்து அல்லாஹோடு தன்னுடைய தொடர்பை வலுப்படுத்த வேண்டும் என்று வந்திருக்கிறார்களே சகோதரிகள், தாய்மார்கள், இவர்களையும் சேர்த்து நீங்கள் கெடுக்கிறீர்கள். இவர்களுடைய ஜும்ஆவினுடைய ஊடுருவாக ஷைத்தானை போன்று நீங்கள் செய்கிறீர்கள். இது 2 போக 3வது வழக்கம் போல் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். சேரில் அமர்ந்து தொழுபவர்கள் ஒரு ஓரமாக அமர்ந்து தொழுங்கள். எடுத்துக்கொண்டு தாண்டி கொண்டு வரிசைக்கு முன்னதாக சேர்ல போய் போட்டு இதை செய்யாதீங்க. ஓரமாக, சுவர் ஓரமாக, ஒரு ஓரமாக இருந்து தொழுங்கள் என்று பல முறை சொல்லி இருக்கின்றோம். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹுடைய வீட்டில் இருக்கிறீர்கள், இது நம்முடைய வீடல்ல. அல்லாஹோடு தொடர்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் நாம் பள்ளிக்குள் வந்திருக்கின்றோம். குர்ஆனையும் ஹதீஸையும் காது வழியாக கேட்டு அதை உள்ளத்துக்குள் நுழைத்து இந்த நிமிஷத்திலிருந்து எது தெரியாமல் இருந்ததோ தெரிந்து கொண்டதை அமல்படுத்துவதற்காக நாம் இந்த ஜும்ஆவிலே ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒன்று கூடியிருக்கின்றோம். குறிப்பாக தாய்மார்கள், சகோதரிகள், அல்லாஹுக்காக உங்களுடைய ஜும்ஆவை வீணடிக்காதீர்கள். உங்களுடைய ஜும்ஆவை வீணடிப்பதன் மூலம் அடுத்தவர்களுடைய ஜும்ஆவையும் நீங்கள் கேள்விக்குறியாக்காதீர்கள். அவர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அல்லாஹுக்காக இதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு இனி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாரத்தையும் மௌத்து வரைக்கும் இதே போன்ற அமைதியாக இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவை கழியுங்கள். அல்லாஹ் நமக்கு போதுமானவன். அல்லாஹ் அருள் புரியட்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, நாம் ரஜபுடைய மாதத்தில் இருக்கின்றோம். ரஜபுடைய மாதம் என்பது நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபை பற்றி ஏனைய ஹதீஸ்களில் அதை பற்றி சிறப்பை கூறியிருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், ரஜப் அல்லாஹுடைய மாதம் என்று சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் 4 மாதங்களை புனிதமாக்கி இருக்கின்றான். அந்த 4 மாதங்களில் இந்த ரஜபும் ஒன்று. இந்த ரஜபினுடைய ஆரம்பத்தில் இல்ல, முடிவில் இருக்கிறோம். இந்த ரஜபு தான், ரஜபுடைய கடைசி ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் நடைபெற்ற யுனிக்கான மிகப்பெரிய ஒரு அற்புத நிகழ்வை ஒரே இரவில் அல்லாஹ் நடத்தி காட்டினான். அது நம் அத்தனை நபர்களும் படித்திருக்கின்றோம். மிஅராஜ் என்ற இந்த சம்பவம். இந்த மிஅராஜுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை பல ஹதீஸ் கிரந்தங்களில் நீங்கள் படித்திருப்பீர்கள். அதே போன்று பல பயான்களில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த மிஅராஜை பற்றி என்னவெல்லாம் உங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கின்றதோ அத்தனை செய்திகளையும் ஒரு சேர இப்போது உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து விடுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த மிஅராஜை 3 அடிப்படையில் நாம் அணுகலாம். 3 விதத்தில் அல்லாஹு தஆலா இந்த மிஅராஜை கொண்டு நமக்கு தரக்கூடிய படிப்பினை, அல்லாஹு தஆலா இந்த மிஅராஜை கொண்டு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, 3 நிகழ்வுகளில் 3 அடிப்படையில் இந்த மிஅராஜை நாம் அணுக முடியும். முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மிஅராஜ் எந்த கால சூழலில் நிகழ்ந்தது என்பதை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். இதை உள்ளார்ந்து உள்வாங்கி பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பணியை தொடங்கி கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் கடந்தது. 12ஆம் ஆண்டு தொடங்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஏகத்துவ பணிக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பாக இருந்தது 2 பெரும் நபர்கள். ஒன்று அபூ தாலிப், மற்றொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பான மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கண்ணசைப்பார்களோ அப்படி நடந்து கொள்வார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றமானது ஒரு சின்ன செய்கையை கூட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்ததில்லை. ஆனால் செல்வ சீமாட்டி, பணக்காரர்கள், அழகில் சிறந்தவர்கள், குலத்தில் சிறந்தவர்கள், பல நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் ஆவதற்கு முன்னால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்காக ஆசைப்பட்டார்கள். பல நபர்கள் பெண் பேசி தூது அனுப்பினார்கள். ஆனால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணம் முடித்தார்கள்.
இப்ப திருமணத்திற்கு பின்னால் ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டுமோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எப்படி இஷாரா இருக்குமோ, செய்கை இருக்குமோ, அதற்கு மாற்றமாக ஒரு நாளும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்து கொண்டதே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹே மக்கா, மக்கா வெற்றி அடைந்த போது கூட சென்று மக்காவில் தங்கினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு கூடாரத்தை எங்கு அமைக்கட்டும் என்று கேட்டபோது 22 ஆண்டுகள் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மன்னரைக்கு பக்கத்தில் எனக்கு கூடாரத்தை ஏற்படுத்துங்கள். காதல பாருங்க, அன்பு. 25 ஆண்டு காலம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தார்கள். ஒரு நாளும் நபி அவர்களுக்கு மாற்றமாக யோசித்ததோ, சிந்தித்ததோ, பேசியதோ கிடையாது. கணவர் என்ன சொல்றாரோ அதுதான் கட்டளை, கணவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படித்தான். அப்படி நடந்தவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இப்ப ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். இந்த பக்கம் அபூ தாலிப் வஃபாத், இந்த பக்கம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வஃபாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரு கரங்கள் உடைந்ததை போன்று இருந்தது அந்த வருடம். இந்த வருடத்திற்கு வரலாற்றிலே ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு என்று பெயர். இப்போ இந்த நேரம் மக்காவில் எதிர்ப்பு அதிகமாகிவிட்டது. இருந்த இரு பெரும் உறவுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்தவர்கள் இருவர்களும் இறந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா பணி செய்வதற்காக கிளம்புகிறார்கள். எதிர்ப்புகள் அதிகமாகிறது. அன்று வரை இவ்விருவர்களும் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாயால் வசைப்பாடிய மக்கள் கையை தொட்டுவிடலாம் என்ற அளவிற்கு நெருங்கிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்க முடைய ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான எதிர்ப்புக்கு பின்னால் இவர்கள்தான் ஏற்க மறுக்கிறார்கள். நாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு செல்வோம் என்று தாயிஃப் நகரத்திற்கு சென்றார்கள். அங்கு இதைவிட மோசமான நிலையை நாம் கண்டோம். ஏற்கனவே பல நேரங்களில் பல தருணங்களில் நாம் பார்த்திருக்கிறோம் தாயிஃப் நகரத்தினுடைய சம்பவம். இந்த தாயிஃப் நகரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடித்தே விட்டார்கள். இங்கு முனைந்தார்கள், அங்கு அடித்தையும் காட்டிவிட்டார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்திற்கு வெளியே வந்துதான் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஷ்கு ضعف قوتي وقلة هيلتي وهوالي على الناس. யா அல்லாஹ், உன் அடியாரை யாரிடத்தில் ஒப்படைக்கிறாய்? எந்த பலத்தை நீ கொடுத்தாயோ அது எல்லாவற்றையும் இவர்கள் என்னிடம் இருந்து குடுங்கி பலவீனப்படுத்தி விட்டார்கள். பலவீனமான ஒரு அடியானாக உன்னிடத்தில் நான் இப்போது இருக்கின்றேன். யாரிடத்தில் உன் அடியானை நீ ஒப்படைக்கிறாய் என்று உள்ளத்திலிருந்து கிளம்பியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ செய்து முடித்ததுதான் தாமதம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலைகளின் வானவர்களை அழைத்து வந்து சம்பவம் நடந்தது, இதை பற்றி பேசியது, இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். பின்பு அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி சில நாட்கள் வேறு இடத்தில் தங்கினார்கள். அங்கிருந்து கிளம்பி மக்காவிற்கு வரக்கூடிய நேரத்தில் தான் ஒரு நாள் இரவு தொழுகையின் போது ஜின்களுடைய ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதியதை செவிமடுத்தது. ஜின்கள் அந்த குர்ஆன் ஓதியதை செவிமடுத்து விட்டு அந்த ஜின்கள் அவர்களுடைய சமூகத்தார்களிடத்தில் சென்று குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின்னி ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. இன்று நாங்கள் நூதனமான ஆச்சரியமான ஒரு செய்தியை நாங்கள் செவிமடுத்தோம். ஒரு இறை தூதர் வந்திருக்கிறார், அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு குர்ஆன் அருளப்பட்டு இருக்கிறது. இனி அதுதான் நம்முடைய வேதம், அவர்தான் நம்முடைய இறை தூதர் என்று அங்கு சென்று தாவா செய்த செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றான். அப்போ வரைக்கும் நபி அவர்களுக்கு தெரியாது, ஜின்கள் நின்றதும் தெரியாது, நபி அவர்கள் ஓதிய குர்ஆனை ஜின்கள் கேட்டதும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அங்கு சென்று நடந்த நிகழ்வை, மறைவான விஷயத்தை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் ஜின்னை பற்றி இந்த சூறாவிலே அல்லாஹ் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்தில் 2 விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். மனிதர்களுக்கு ஜின்னை பார்த்தால் ஆச்சரியம். ஜின்னை பற்றி பார்த்தால்னா பேசினான், ஜின்னை பற்றி பேசினால் ஆச்சரியப்படுகிறார்கள். அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி தூங்குறாங்க, எப்படி பயணம் பண்றாங்க,
எல்லாம் சாப்பிட்றாங்க, நல்லா தூங்குறாங்க. அவர்களுக்கென்று வாகனங்கள் இருக்கிறது, கழுதை, குதிரை. அவர்களுக்கென்று அல்லாஹ் தஆலா ஒரு தனி உலகத்தையே தந்திருக்கின்றான். அவர்கள் நல்ல முறையில் இருக்கிறார்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள். மனிதர்களை போன்றே அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ மனிதன் ஜின்களை பற்றி யோசித்தால் ஆச்சரியமா இருக்குல்ல. எப்படி பறப்பாங்க, எப்படி உருவம் மாறுவாங்க, எப்படி போவாங்க, எப்படி வருவாங்க என்று மனிதன் ஜின்களை நினைத்து யோசித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் ஜின்கள் ஆச்சரியப்பட்டது குர்ஆனை பார்த்து. இங்க நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். மனிதன் ஜின்களை பற்றி பேசும்போது ஆச்சரியப்படுகின்றான். ஆச்சரியமா இருக்குல்ல, ஆச்சரியமா இருக்குல்ல அப்படின்னு சொல்றான். ஆனால் மனிதன் இப்போ வரைக்கும் கீழ் மட்டத்தில் இருக்கிறான்றதுக்கு அர்த்தம் இதுதான். ஜின்கள் ஆச்சரியப்பட்டது குர்ஆனன் அஜபா, ஆச்சரியமான குர்ஆனை நாங்கள் செவிமடுத்தோம். ஜின்களை குர்ஆன் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது என்றால், ஜின்களை தாண்டிய மேலுலகத்தில் இருந்து வந்த குர்ஆனை மனிதன் கையில் வைத்துக் கொண்டு ஒரு நாளும் மனிதனுக்கு குர்ஆன் ஆச்சரியமாக தெரியவில்லை. ஒரு நாளும் குர்ஆனுடைய உயர்வு மனிதனுக்கு உயர்வாக தெரியவில்லை. குர்ஆனை ஏதோ ஒரு கடமைக்கு ஓதக்கூடிய ஒரு புத்தகமாக வைத்திருக்கக்கூடிய இடத்தில் ஜின்கள் மிக தெளிவாக பேசியிருக்கின்றது. குர்ஆனன் அஜபா, குர்ஆனன் அஜபா. குர்ஆன் ஆச்சரியமானது, நூதனமானது. ஜின்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு குர்ஆனுடைய வசனங்கள் இருந்ததென்றால் இது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்பதற்கான தெளிவான சான்றை இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா முதல் வசனத்தில் பேசுகின்றான் என்பதை நாம் விளங்க வேண்டும். அதே போன்று இன்னொரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிக அழகான ஒரு ஆறுதலை தந்திருக்கின்றான். மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தாயிஃப் நகரத்து மக்கள் உங்களை புறக்கணித்து விட்டார்கள். மக்கமா நகர மக்கள் உங்களை புறக்கணிக்கிறார்கள். மக்களை தாண்டி இருக்கக்கூடிய ஜின் என்ற படைப்பு உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் நபியே. நீங்கள் கொண்டு வந்த தூதுவ பணியை அவர்கள் ஏற்று முஸ்லிம்களாக மாறிவிட்டார்கள். வஅன்னா மின்னல் முஸ்லிமூன் வமின்னல் காசிதூன். ஜின்னுடைய அத்தியாயத்தை படிங்க ஃபுல்லா. அவர்கள் தெளிவாக பேசுகின்றார்கள், நாங்கள் இனி முஸ்லிம்கள், முஸ்லிமூன் வஅம்மல் காசிதூன் என்று ஜின்கள் பேசியதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல், மிக அழகான ஆறுதல். இதை தாண்டி சூரத்துல் அஹ்காஃபை அல்லாஹ் தஆலா இறக்கினான். இதுவும் நபி அவர்களுக்கு ஆறுதல். இதற்கு பின்புதான் மிகப்பெரிய ஆறுதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா மிஅராஜிற்கு அழைத்து சென்றான். ஒரே இரவில் நம்மால் யோசித்து கூட பார்க்க முடியாத நூதனமான ஆச்சரியமான மிகப்பெரிய ஒரு பயணம். இந்த பயணம் மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த பயணம் மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த பயணத்திற்கு பேர் இஸ்ரா. இரவில் சென்ற இது இப்படி போனாங்க. மஸ்ஜிதுல் ஹரம்லிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு இப்படி சென்றார்கள். பின்பு மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து வானத்திற்கு இப்படி சென்றார்கள். ஒரே பயணத்துல பிளைட்லயும் பயணம், அடுத்த பயணம் ராக்கெட், விண்வெளி பயணம். இவை இரண்டையும் உலகிற்கு மிக தெளிவாக அன்றே 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக இங்கிருந்து இப்படி போகணும்னா இப்படிதான் போகணும், இங்கிருந்து வானை நோக்கி நீங்கள் பறக்க வேண்டுமானால் இப்படி பறந்தாக வேண்டும் என்ற அழகான நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜ் பயணத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா நமக்கு மிக தெளிவாக புரிய வைத்து விட்டார். இப்போ இங்கு நடந்த சம்பவத்தை நீங்கள் மிக அழகாக ஹதீஸ்களில் இருந்து நீங்கள் படித்திருப்பீர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆபரேஷன் நடந்தது. பின்பு மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு கொண்டு சென்றார்கள். அங்கிருந்து மேலுலகத்திற்கு சென்றார்கள். ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு இறை தூதர்களை கண்டார்கள், சலாம் சொன்னார்கள். இவர்கள் அவர்களுக்கு சலாம், அவர்கள் வரவேற்றதும் பதில் சொன்னதும், இது எல்லாவற்றையும் ஹதீஸிலே நீங்கள் கண்டிருப்பீர்கள். இங்கிருந்து நாம் எடுக்கக்கூடிய மிக அழகான ஒரு தெளிவு என்னவென்றால், நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த முஃமின் இஸ்லாத்தை நிலைநாட்டக்கூடிய நேரத்தில் மக்கள் அவரை வெறுக்கிறார்களோ, மக்கள் அவரை தூரமாக்குகிறார்களோ, இந்த உலகத்தினால் அவருக்கு கடுமையான சோதனைகள் வருகின்றதோ, அந்த முஃமின் ஒவ்வொரு முஃமினிடத்திலும் அப்படிப்பட்ட ஒவ்வொரு முஃமினுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக அழகான சுப செய்தி இந்த மிஅராஜில் இருந்து, எனக்காக இந்த உலகத்தில் நீ வாழும் போது, எனக்காக இந்த உலகத்தில் நீ பாடுபடும் போது,
என்னுடைய குர்ஆனையும் ஹதீஸையும் நீ தூக்கி கொண்டு நடக்கும் போது உன்னை இந்த மக்கள் தூரமாக்குகிறார்கள் என்றால் நீ கவலையே படாத, உன்னை நான் நெருக்கமாக்கிக் கொண்டிருக்கின்றேன். நீ எனக்கு நெருக்கமாக வந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மிஅராஜ் பயணத்தை கொண்டு மக்கமா நகரை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் தூரமாக்கினார்கள். தாயிஃபை விட்டு வெளியேற்றினார்கள். மக்கள் நபி அவர்களை தூரமாக்கினார்கள். ஆனால் நபி அவர்களை அல்லாஹு தஆலா அருகாமையில் கொண்டு வந்தார், அருகாமையில் கொண்டு சென்றான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 வருடத்தினுடைய வாழ்நாள் அப்படியே மறந்துட்டாங்க. வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை உறவுகள் இருந்ததோ, எத்தனை மக்கள் சாதித் என்றும் அமீன் என்றும் பேசிய மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசைப்பாடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூரமாக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூற்றினார்கள். ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த, எல்லாவற்றிற்கும் எஜமானனாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நபி அவர்களை அருகாமையில் கொண்டு சென்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளப்பெரிய சாட்டிஸ்பாக்சன். இதுதான் மிஅராஜில் இருந்து நமக்கு கிடைக்க பெறுகின்ற முதல் பாடம். யார் இந்த தீனை, இந்த இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தில் இந்த தீனுக்காக, இஸ்லாத்துக்காக, அல்லாஹுக்காக வாழ்வார்களோ அவர்களை இந்த உலகம் எவ்வளவு ஏசி பேசினாலும் சரி, எவ்வளவு தூரமாக்கினாலும் சரி, எவ்வளவு கீழ்த்தரமாக பார்த்தாலும் சரி, இவருடைய பயணம் அல்லாஹ்விடத்திலே நெருக்கமானதாக இருக்கும். அல்லாஹ் அவரை அரவணைத்துக் கொள்வான், அல்லாஹ் அவருக்கு நெருக்கமாக இருப்பான் என்ற இந்த விஷயத்தை மிக தெளிவாக மிஅராஜ் என்ற இந்த பயணம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இரண்டாவது, குர்ஆனுடைய வசனமே சொல்லுகின்றது, லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய பலதரப்பட்ட அத்தாட்சிகளை நாம் காட்டுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு சென்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மனிதரை போன்ற அல்ல, நம்மை விடவும் கோடி மடங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் ஈமானின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் பற்றுள்ளதாக இருந்திருக்கிறது, இருக்க வேண்டும். ஒரு நபி அவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டுமானால் சில விஷயங்களை அல்லாஹ் செய்ய வேண்டும். அதைத்தான் கண்கூடாக சொர்க்கத்தையும் நரகத்தையும், அல்லாஹ்வினுடைய வல்லமையையும், அல்லாஹ்வினுடைய படைப்பில் கட்டுப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இந்த வேகத்தையும் ஒட்டு மொத்தத்தையும் அல்லாஹு தஆலா ஒரு இரவில் எவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று நினைத்தானோ அவ்வளவையும் காட்டி முடித்தான். இதே நேரத்தில் மிக அழகான இன்னொரு விஷயத்தை அல்லாஹு தஆலா செய்து முடித்தான். அது நீங்கள் செய்யக்கூடிய இந்த தாவத் பணி என்பது திடீரென்று நீங்கள் துவக்கியதல்ல, உங்களுக்கு முன்னால் பல இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இறை தூதர்களை கண்கூடாக காட்டிவிட்டார். எதை 12 வருடங்கள் வரைக்கும் குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம், இஸ்மாயில், யாக்கூப் என்று ஓதினார்களோ, ஓதப்பட்ட அந்த குர்ஆன் வசனத்தை இப்படி வாழ்ந்தவர் இவர்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு முன்னால் வந்த இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக பிறந்தவர் இவர்தான் என்று ஒட்டுமொத்த நபிமார்களையும் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டினார். அந்த இறை தூதர்களுக்கு தௌராத்திலும் இன்ஜீலிலும் உங்களுக்கு பின்னால் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வர இருக்கின்றார், தேற்றவாளர் வர இருக்கின்றார் என்று அல்லாஹு தஆலா வேதங்களில் அறிவித்த அந்த முஹம்மத் இவர்தான் இன்று உலகத்தில் நபியாக இருக்கிறார் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், அவர்களுக்கு முன்னால் உங்களுடைய சந்ததியில் வந்த கடைசி இறை தூதர் இவர்தான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், எல்லா நபிமார்களுக்கும் நபி அவர்களையும் அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்தி காட்டிவிட்டார். பின்பு அல்லாஹு தஆலா செய்த மிக அழகான விஷயம், இந்த தீன் ஒன்றுதான். ஆதி காலத்திலிருந்து கடைசி இறை தூதர் வரைக்கும், கடைசி இறை தூதருக்கு பின்னால் உலகம் இருக்கும் காலம் வரைக்கும் ஒரே கன்க்ளூஷனில் முடிக்க வேண்டிய தீன் தான் என்பதை மஸ்ஜிதுல் அக்ஸாவில் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இமாமாக வைத்து ஒட்டுமொத்த நபிமார்களுடைய ஜமாத்தை அல்லாஹ் தஆலா முடிச்சிட்டான்.
இப்ப இந்த தொழுகை முறையை அல்லாஹு தஆலா மிக அழகாக நபிமார்களை கொண்டு வந்து, நீங்க இதுக்கு முன்னாடி எந்த தீனை கொண்டுட்டு வந்தீங்களோ அதே தீன் தான் இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம். முஹம்மதே, உங்களுக்கு எந்த தீனில் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றோமோ இதே தீனில் தான் முன்னோர்களாகிய நபிமார்களுக்கும் நாம் கொடுத்தோம் என்பதை ஒரே சர்க்கிளில் கொண்டு வந்து அல்லாஹு தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழ வைத்து முடித்து விட்டான். இந்த இரண்டாவது விஷயத்தை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது விஷயம், இந்த மூன்றாவது விஷயம் மிஅராஜுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்து சென்றான். இப்போ கொடுத்து அனுப்பிய செய்தி ஒண்ணு இருக்குல்ல, அல்லாஹ் கொடுத்து அனுப்பியது எது? இவ்வளோ பெரிய பயணம், இங்கிருந்து பக்கத்துல ஊருக்கு போயிட்டு வந்தாலே எனக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இருக்கா இல்லையா? அவங்க கேட்கல அப்படின்னாலும் நாங்க போயிருந்தேன் அதனால வாங்கிட்டு வந்தேன். வெளிநாட்டுக்கு போனவர்கள் சாக்லேட் கீக்லேட் வாங்கிட்டு வந்து போயிருந்தேன், ஒரு அன்பை வெளிப்படுத்துகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதே போன்று ஏதோ ஒன்று கொண்டுட்டு வந்து கொடுக்கிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு தூர பயணம், அதுவும் ஒரு இரவில் அங்கு சென்று அல்லாஹ்விடம் இருந்து கொண்டு வந்த அந்த சிறப்பு இருக்கிறதே, இதை விடவும் உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை யாரிடமிருந்தும் யாரும் எதையும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் கிட்ட இருந்து கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வரது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பரிசு சிறப்பு என்பது அதுவும் அவ்வளவு வெயிட்டா இருக்குது. அப்போ இந்த விஷயத்தை நாம் முதலில் புரிய வேண்டுமானால் எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதை பார்க்கக்கூடிய நேரத்தில் சில விஷயங்களை, இதை மூன்றாவது விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு முன்னால் சில விஷயத்தை ஆழமாக முன்னுரையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கின்றேன், இந்த உடல் என்பது வேறு, உடலுக்குள் இருக்கக்கூடிய ரூஹ் உயிர் என்பது வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உடல் உலகத்தை சார்ந்தது, ரூஹ் உலகத்தை சார்ந்ததல்ல. அது அங்கிருந்து மேலுலகத்தை சார்ந்தது, மறுமையை சார்ந்ததும் புரியறதுக்காக சொல்றேன். இன்னும் மறுமை வரல, மறுமையை சார்ந்தது. இந்த ரூஹ் உலகை சார்ந்ததல்ல, உடல் மட்டும்தான் உலகை சார்ந்தது. இப்போ நாம மௌத்தாகக்கூடிய நேரத்தில் உடல் தின்று மண் அரித்துவிடும். ரூஹ் இது அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்குக்காக தயார் நிலைக்கு போயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை நீங்கள் விளங்கி கொண்டால் திடீரென்று கபருடைய கேள்வி பதில்கள் நிறைய பேருக்கு வருது. இப்ப இவ்வளோண்டு இடத்துல நம்ம பாக்ஸ்ல போட்டு அடைச்சதுக்கு பின்னாடி அவர் எப்படி ஏஞ்சி உட்காருவாரு? நபி அவர்கள் எழுப்பி உட்கார வைப்பாங்கன்னு சொல்றாங்களே, இடிக்குமே அவருக்கு, அவர் எப்படி ஏஞ்சி உட்காருவாரு? வானவர்கள் எங்க வந்து உட்காருவாங்க? எங்க இடம் இருக்கு? 6 ஃபீட் தானே இருக்கு, 4 அடி தானே, இப்படி எல்லாம் கேள்வி வருது இல்ல. இதை புரிந்து கொண்டால் அங்கு கேள்வி வராது. இந்த உடலை அல்லாஹ் மாற்றிக்கொண்டே இருப்பான். எல்லாம் விளங்கிக்கணும். இந்த உடலை அல்லாஹ் மாற்றிக்கொண்டே இருப்பான். எப்படி வேணாலும் மாற்றுவான். ஆனா ரூஹ் அது அப்படியே தான் இருக்கும். இந்த உடலை கொண்டு அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. ரூஹ் என்ற ஒன்றை கொண்டுதான் அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான். இப்ப இந்த உலகத்தில் ரூஹையும் உடலையும் இணைச்சு வச்சிருக்கிறான். நம்முடைய பரீட்சை என்னவென்றால், ரூஹை உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு இந்த உடலால் அமல் செய்ய வேண்டும். பின்பு முடிந்ததும் இந்த உடலை கொண்டு நீங்கள் எவ்வளவு அமல்களை செய்தீர்களோ இதை ரூஹ் எடுத்துக்கொண்டு சென்றுவிடும். இந்த உடல் குப்பை, இந்த உடல் மண்ணை அரிக்கும், நீங்க கொளுத்தலாம், நீங்க என்ன நடக்குதோ எல்லாமே. இப்ப இந்த உடலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, இந்த உடல் போயிடும். ரூஹ் மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே இருக்கும். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை விளக்குவதற்காக பல முறை நான் சொல்லி இருக்கின்றேன். ஒரு ஆணுடைய இந்திரிய துளி பெண்ணுடைய வயிற்றுக்குள் கருத்தரித்ததற்கு பின்னால் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அது வளருது. இந்த உயிர் இருக்குதுல்ல, இது இந்த உலகத்தினுடைய ரூஹ். நல்லா புரிஞ்சுக்கணும். ரூஹ் 2 இருக்கு. இப்போ உடல் ரூஹ்னு சொன்ன ரூஹ் 2 இருக்கின்றது. உலகத்தினுடைய ரூஹ், மறுமையினுடைய ரூஹ். இப்போ நமக்கு சாப்பிட்டு மறுமையினுடைய ரூஹ், உலகத்தினுடைய ரூஹ் இல்ல. இப்போ 3 மாதங்கள் கரு வளரும், கொஞ்சம் கொஞ்சமா கரு வளரும். இப்ப கரு வளரக்கூடிய நேரத்தில் ஹதீஸையும் நம்ம பார்க்கிறோம், இப்ப பேசக்கூடிய டாக்டர்களையும் பார்க்கிறோம். டாக்டர் சொல்றாரு ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. எப்ப சொல்றாரு? இந்திரிய துளி உள்ள போகணும்னு சொல்லல, ஒரு கம்ப்ளீட்டா ஒரு 3வது 4வது மாசத்துல சொல்றாரு. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள். குறிப்பிட்ட பரிணாம படிநிலை மாறியதற்கு பின்னால்
ஒரு வானவர் அந்த தாயிடத்திலே வருகிறார், கருவில் வளரக்கூடிய அந்த குழந்தையின் மீது அவருக்கான ரூஹை ஊதுகிறார். அதுக்கு பிறகு 4 விஷயத்தை அவர் எழுதுறார். அவருடைய ரிஸ்க், அவருடைய நல்லவரா கெட்டவரா, இந்த சாப்டர்லாம் அந்த ஹதீஸ்ல வருது. இப்போ இந்த ரூஹை ஊதக்கூடிய இந்த விஷயத்தை தான் இந்த உலகத்தில் டாக்டர்கள் ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஹார்ட் பீட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஹார்ட் பீட் வருவதற்கு முன்னாடி வளர்ந்துகிட்டு இருந்தது இல்ல இந்த ரூஹ், உலகத்தினுடைய ரூஹ், குட்டி குட்டி உயிர். இப்போ ஒரு கை வெட்டாச்சுன்னா இந்த இடத்துல உயிர் போயிடுச்சு, ஆனா சாக மாட்டோம், ஏன்னா மெயின் ரூஹ் இருக்கு. இப்போ திடீர்னு சுகர் வந்துருச்சு அப்படின்னா கால ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க, அங்க இருந்த செல்ஸ், உயிரணுக்கள் எல்லாமே செத்து போச்சு, ஆனா சாக மாட்டோம், ஏன்னா மெயின் ரூஹ் இருக்கு. அப்படி உடலுக்குள் இயற்கையாகவே 35 வயசுக்கு மேல 37 உயிரணுக்கள் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டே இருக்கிறது. உடலுக்குள் டோட்டல் உடலுக்குள் ஒவ்வொரு நாளும் 37 உயிரணுக்கள் செத்துக்கிட்டே இருக்கு. ஆனா அது நமக்கு ரூஹ தெரிகிறதோ வேதனையாவோ வலியாவோ நமக்கு தெரியல. ஒரு முடி கொட்டினாலும் ஒரு உயிர் போயிடுச்சு, ஆனா அந்த செல்கள் செத்து போகக்கூடியது நமக்கு தெரியல. ஏனென்றால் இவைகள் எல்லாம் உலகோடு அழிந்து போகக்கூடிய உயிர்கள். இப்போ நிலையாக இருக்கக்கூடிய ரூஹ் என்ற ஒரு உயிர் இருக்கு, அதுதான் அவர் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் செல்கின்றது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, மனிதன் உடலை கவனிக்கக்கூடிய அளவிற்கு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ரூஹை கவனிப்பது கிடையாது. ஆனா அல்லாஹு தாலா குர்ஆனிலும் மிக தெளிவாக இதை பலதரப்பட்ட அடிப்படையில் பேசி இருக்கின்றான். மனிதர்கள் இன்று வரை புரிந்து கொள்ளவில்லை. உங்களுடைய உடலுக்காக நீங்கள் தீனி போடுகின்றீர்கள், சாப்பிடுறோம், குளிக்கிறோம், அது மேல் சுத்தம், உடல் சுத்தம், உடை சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேலைகள் செய்கின்றோமோ இவை எல்லாமே உடலுக்கானது, உடல் திடகாத்திரத்திற்கானது. ஜிம்முக்கு போறாரு, வாக்கிங் போறாரு, ஜாக்கிங் போறாரு, என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்யறாரு உடல் திடகாத்திரத்திற்கு. ஆனா உள்ளுக்குள் ரூஹ் என்று ஒன்று இருக்கிறது, அது உள்ளத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த உயிரை ஊட்டச்சத்து கொடுத்தீர்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. இந்த உயிரை நீங்கள் ஸ்ட்ராங்கான உயிராக ஆக்கினீர்களா? இந்த உயிரை மிக அழகான உயிராக, மறுமையில் வெற்றி அடையக்கூடிய உயிராக, ரூஹாக மாற்றினீர்களா என்ற கேள்வி இருக்கின்றது. எப்படி மாற்றுவது? எப்படி அதை மாற்றுவது? உயிருள்ள அதற்கான ஊட்டச்சத்து எது? அதற்கான எக்ஸசைஸ் எது? அதற்கான பயிற்சி எது? இதில் இடைக்குறிப்பாக இன்னொரு விஷயத்தை சொல்கின்றேன். அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இந்த 2 ரூஹ்களை வைத்திருப்பது. ஒன்று உலகத்தினுடைய ரூஹ், இன்னொன்று மேலிருந்து வானவர் வந்து ஊதிய ரூஹ். இப்படி 2 ரூஹ்களை வைத்திருப்பது 2 பார்வைகள் என்பது பொருள். 2 பார்வைகள். என்ன 2 பார்வைகள்? தஜ்ஜால் ஒற்றை கண்ணன் சொல்லி ஹதீஸ் இருக்கு. தஜ்ஜால் ஒற்றை கண்ணன் என்பதற்கு பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றது. அதில் சுருக்கமான ஒன்றை நான் சொல்கின்றேன். தஜ்ஜால் நமக்கு போதிப்பதெல்லாம் இந்த உலகத்தை நீ உற்று நோக்கு. இன்னொரு பார்வை இருக்கு, மறுமையை வைத்து உலகத்தை பார்ப்பது. அந்த பார்வைக்கு நீ போயிடாத. இதுதான் தஜ்ஜாலுடைய ஒற்றை பார்வை. இதுதான் மனிதர்கள் முழுவதும் மூழ்கி இருக்கிறார்கள். ஹராமை ஹலாலாக்குவது எப்படி? இது ஹராம்னு தெரியும், ஏதாவது சட்டத்துல ஓட்ட இருக்கான்னு பாக்குற மாதிரி இதை ஹலாலாக்கி தர மாட்டீங்களா? ஹராமை ஹலாலாக்குவது எப்படி? ஹராம் என்று தெரிந்திருந்தும் இது எப்படி செய்வது? இப்போ ஒரு முஃமினுக்கும் முஃமின் அல்லாதவருக்கும் வித்தியாசம். பசி எடுக்கக்கூடிய நேரத்தில் முன்னால் இட்லி இருந்தால் அவர் சாப்பிடுவார், அது ஒரு உணவு. ஆனால் ஒரு முஃமின் இந்த உணவு ஹலாலா ஹராமா என்று யோசிப்பார். சொல்றது விளங்குதுங்களா? ஹலாலா ஹராமா என்று ஒரு முஃமின் யோசித்தால் இவருடைய 2வது ரூஹ், அதாவது அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த ரூஹ் வேலை செய்கின்றது என்பது பொருள். இது சரியான ஹலாலான சம்பாத்தியத்தில் வந்ததுதானா? இதை யார் கொடுத்தார்? இந்த இட்லி எப்படி உருவானது? இதை நாம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்ற அகப்பார்வையோடு பார்க்கக்கூடிய இந்த பார்வையை யூதர்களும் தஜ்ஜாலி ஃபித்னாக்களும் மொத்தமாக முடக்கிடுச்சு. இதுதான் ஒற்றை பார்வை. எதை அணுகினாலும் இதில் லாபம் எவ்வளவு, இதை எப்படி சம்பாதிக்கலாம், இது ஹராம் என்று தெரியும், எப்படி அதை கை கொள்ளலாம்? இந்த உலகத்துக்கான பார்வையில் மனிதர்கள் மூழ்கி இருப்பதை பார்க்கிறோம். 2வது ரூஹ் மட்டும் நமக்குள் வேலை செய்வது உண்மை என்றால் நாம் செய்யக்கூடிய எந்த பாவத்தையும் செய்ய மாட்டோம். எதுவெல்லாம் இந்த உலகத்திற்காக நாம் செய்கின்றோமோ இந்த பாவங்கள் படிப்படியாக குறைந்து மறுமைக்காக நாம் வாழ ஆரம்பித்து விடுவோம். 2வது ரூஹ் நமக்குள் தூங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய ரூஹை தஜ்ஜால் அவ்வளவு அழகாக விழிக்க வைத்திருக்கின்றார்.
நீங்கள் இரண்டாவது பார்வைக்கு போயிடாதீங்க. இந்த ஒரு பார்வையிலே நீங்க இருங்க. அப்போதான் உலகத்தோடு சந்தோஷமாக இருந்து நீங்கள் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் நரகவாதிகளாக இருப்பீர்கள் என்பது தஜ்ஜாலுடைய ஒற்றை பார்வையினுடைய குறிக்கோள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, இப்ப விஷயத்துக்கு வாங்க. உடல் உயிர் இரண்டையும் அல்லாஹு தஆலா இணைத்து இந்த இடத்தில் வைத்திருக்கின்றான். இப்ப இந்த சமூகத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு சிறப்பை இந்த சமூகத்திற்கு அறிமுகம் செய்கிறார்கள், தருகின்றார்கள். உங்களுடைய உடலுக்கான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றான். ஆனால் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ரூஹ், இந்த ரூஹ் அங்கிருந்து வந்தது. இதை எப்படி நீங்க பேக்கப் செய்வது என்ற விஷயத்தையும் அல்லாஹ் அங்கிருந்தே தருகின்றான். சொல்றத நல்லா விளங்கணும். உடலுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கான சாதனங்களை அல்லாஹு தஆலா உணவாக, உடையாக, ஜிம்மாக, வாக்கிங்காக, ஜாக்கிங்காக இதை உலகத்திலேயே அல்லாஹ் வைத்திருக்கிறான். உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ரூஹை ஸ்திரப்படுத்துவதற்காக, அதை ஸ்ட்ராங் செய்வதற்காக, ரூஹை கொண்டு நீங்கள் வெற்றி அடைவதற்காக இந்த உலகத்தில் மெட்டீரியல் கிடையாது. ஏன்னா ரூஹ் அங்கிருந்து வந்தது. டைரக்டா கம்பெனிக்கு தான் போகணும். நீங்க வேற எங்காவது போனீங்கன்னா டூப்ளிகேட் கிடைச்சிடும் சொல்றாங்கல்ல. இந்த பொருளுக்கு நீங்க டைரக்டா கம்பெனிக்கு போயிடுங்க. கம்பெனியில போனாதான் இதற்கான விஷயம் கிடைக்கும். இப்படி உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ரூஹுக்கு உள்ளத்தை ஸ்திரப்படுத்த, அகப்பார்வையை கூர்மையாக்க, அகப்பார்வை குரானிலும் ஹதீஸையும் கொண்டு நிலையாக நிற்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் பேக்கப் சார்ஜிங் பாயிண்ட் அது இந்த உலகத்துல கிடைக்கல. இந்த உலகத்திலிருந்து வந்ததும் அல்ல, மேலிருந்து அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அது தொழுகை. தொழுகையை கொண்டுதான் உங்களுடைய இரண்டாவது பார்வை, அதுதான் அசல் பார்வை, அது கூர்மையாக்க முடியும். இப்ப இந்த தொழுகையை பற்றி நிறைய பேர் பேசுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட சம்பாஷணை நடந்தது. 50 வக்த் 5 வக்த் ஆச்சு. இதுவல்ல அசல், இதுவல்ல மேட்ரு. அங்க போய் இந்த தொழுகையை கொண்டு வந்ததற்கான நோக்கம் என்ன? அங்கு சென்று அந்த தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு விட்டு வந்த நோக்கம் என்ன? 50 வக்த் 5 வக்த் ஆச்சுன்னு சொல்லி ஹதீஸ பேசிட்டு போர்வையை போத்திட்டு ஃபஜ்ர் தொழாம தூங்குறதுக்கு இல்ல ஹதீஸ். அங்கு சென்று கொண்டு வந்தது உங்களுடைய உயிரை, ரூஹை, உள்ளத்தை திடப்படுத்துங்கள் தொழுகையை கொண்டு. ஏன் அல்லாஹ் தொழுகையை கொடுத்தான்? ஜிக்ர் என்று சொல்லக்கூடிய எல்லா ஜிக்ர்களையும் ஒன்றாக ஒட்டுமொத்தமாக ஆக்கி ஒரே பேக்கேஜாகத்தான் அல்லாஹ் தஆலா தொழுகையில் வைத்திருக்கின்றான். குர்ஆனும் ஜிக்ர், மிகப்பெரிய ஜிக்ர், தொழுகையும் ஜிக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஜிக்ர் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதுவும் ஜிக்ர். அல்லாஹ்வை நீங்கள் மனதால் நினைப்பது ஜிக்ர். அல்லாஹ்வை நினைத்து செய்யக்கூடிய ஒட்டுமொத்த செயல்களும் ஜிக்ர் தான். இந்த ஒட்டுமொத்த ஜிக்ர்களையும் ஒரே பேக்கேஜாக அல்லாஹ் தஆலா தொழுகையில் தான் வைத்திருக்கின்றான். அல்லாஹு அக்பர் என்ற ஜிக்ரில் தொழுகை ஸ்டார்ட் ஆகின்றது, தொடங்குகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று அருகில் இருப்பவர்களுக்கு துஆவோடு இந்த தொழுகை முடிகின்றது. ஹுகூகுல்லாஹில் துவங்கி ஹுகூகுல் இபாதில் தொழுகை முடிகின்றது. அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு துவங்கக்கூடிய தொழுகை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், உங்களின் மீது அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் உண்டாகட்டும் என்ற ஹுகூகுல் இபாதிலே அல்லாஹ் தஆலா நமக்கு முடித்து காட்டியிருக்கின்றான். மேலிருந்து கீழ் வரைக்கும் எப்படி அல்லாஹ் கரெக்ஷன் பண்ணியிருக்கான் பாருங்க, எவ்வளவு தெளிவாக வைத்திருக்கிறான் பாருங்க. அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை சொன்னதும் அல்லாஹ்வை புகழ்வதற்கான சனா ஜிக்ர். பின்பு சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் கிதாப் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனுடைய தாய், குர்ஆனுடைய தாய். ஒவ்வொரு ரகாத்திலும் ஓதுகின்றோம். குர்ஆனுடைய தாய் என்று சொன்னார்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை. 114 சூறாக்களில் ஒரு சூறாவை பற்றிய சிறப்பை அல்லாஹ் இன்னொரு சூறால பேசினதே கிடையாது. ஒரு சூறாவினுடைய சிறப்பை இன்னொரு சூறால அல்லாஹ் பேசினதே கிடையாது. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்பை அல்லாஹ் பேசுறான். மடக்கி மடக்கி ஓதக்கூடிய சூறாவை அல்லாஹ் இந்த குர்ஆனில் நாம் அருளி இருக்கின்றோம் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்பை அல்லாஹ் இன்னொரு சூறாவில் பேசி காட்டுகின்றார். தொழுகையினுடைய அல்லாஹு அக்பர் துவக்கம், சனா அல்லாஹ்வை புகழ்தல், பின்பு சூரத்துல் ஃபாத்திஹா, பின்பு குர்ஆனில் இருந்து சில வசனங்கள், பின்பு ருக்கு அல்லாஹ்வை புகழ்தல், அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ் திக்ர்கள், அது சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் ஆலா என்று சுஜூதிலும் ருக்குஇலும், பின்பு இரண்டிற்கும் இடையில் துஆ இருக்கின்றது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூவில் இருந்து எழுந்ததும் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வலா முஅதிய லிமா மனஅத் வலா ராத்த லிமா கதைத். எங்க நின்று? ருக்கூவில் இருந்து எழுந்து நின்று அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று சொல்லிவிட்டு துஆ கேட்பார்கள். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வலா முஅதிய லிமா மனஅத் வலா ராத்த லிமா கதைத். பின்பும் கூறுவார்கள் மில் அஸ்ஸமாவாதி வ மில் அல் அர்து. துஆ நீண்டுகிட்டே போதும். இந்த துஆவை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூவில் இருந்து எழுந்து நின்று கேட்பார்கள். பின்பு சுஜூதுக்கு செல்வார்கள். சுஜூதிலே தஸ்பீஹ், 2 சஜ்தாக்களுக்கு இடையில் தஸ்பீஹ், பின்பு 2வது ரக்காத் வழமையை போல, பின்பு அத்தஹியாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத். இதுல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேரையும் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்ற சலாமை கொடுப்பதற்கு முன்னால் நீங்கள் எதையெல்லாம் துஆ என்று கருதுகிறீர்களோ அந்த துஆவை எல்லாம் நீங்கள் கேளுங்கள். சுஜூதில் உங்களால் முடிந்த அளவிற்கு விரும்பிய துஆக்களை கேளுங்கள், முனைப்போடு கேளுங்கள், அல்லாஹ் தஆலா அதை கொடுக்க இருக்கின்றான் என்று இந்த தொழுகையை ஒட்டுமொத்த பேக்கேஜாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். வல திக்ருல்லாஹில் அக்பர். இந்த திக்ர் மிகப்பெரியது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த திக்ரை, இந்த விஷயத்தை, இதுதான் உங்களுடைய ரூஹுக்கான ஊட்டச்சத்து. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஆறுதலுக்காக அழைத்தான். ஆறுதலுக்கான மருந்தாக ஒவ்வொரு நாள் நைட்டும் கூப்பிட முடியாது. நல்லா விளங்கிக்குங்க. டே பை டே டெய்லி மேராஜ் நடந்துகிட்டு இருக்காது. ஒரு நாள் நடந்தது. இப்போ உங்களுக்கு ஒரு மருந்தை நான் கொடுக்கிறேன். இனி நீங்கள் செல்லுங்கள். இனி 10 வருட காலம் ஹிலாஃபத் செய்ய வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு பின்னால் குலஃபாக்கள் வருவார்கள். அதற்கு பின்னால் நல்லவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் இந்த தீனை நிலைநாட்டக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். முஸ்லிம்கள், முஃமின்கள் இருப்பார்கள். எல்லோருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும். சகிப்பு தன்மை தேவை, அதற்கான ஊட்டச்சத்து தேவை, அதற்கான மருந்து தேவை. கொண்டுட்டு போங்க தொழுகைய. நீங்களும் இனிமே இதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் மருந்தை தேடுங்கள், உதவியை தேடுங்கள். உங்களுடைய சமூகத்துக்கும் இதை நீங்கள் கொடுங்கள். இவ்வளவுதான். மிஅராஜுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை நமக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். இந்த அடிப்படையில் இன்று நாம் இந்த தொழுகையில் எவ்வளவு கவனமானவர்களாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். எவ்வளவு கவனம் மற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். எவ்வளவு கவன குறைவானவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வெறுமனே உலகத்தில் கட்டளையிடப்பட்ட விஷயம் அல்ல தொழுகை. அல்லாஹ் தஆலா 7 வானங்களை கடந்து அங்கு அழைத்து சென்று அங்கு வைத்து உங்களுடைய உடலுக்கானது உலகத்தில் இருக்கிறது, உயிருக்கானது இங்கிருந்துதான் நீங்கள் அதை பெற்று செல்ல வேண்டும் என்று தொழுகையை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தனுப்பிய அந்த தொழுகையை தான் இன்று நாம் இப்படி இடது கையால புறம் தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். ஜும்மா தொழுதா போதுங்க, வருஷத்துல ஒரு நாள் பெருநாள் தொழுதா போதுங்க, ஃபஜ்ர் இல்ல, புஹர் இல்ல, திடீரென்று வரும் அசர் மட்டும், பின்பு திடீரென்று முகர் தொழுவார், ஃபஜ்ர் இருக்க மாட்டார், எந்த வக்துமே இல்ல, ஒன்லி ஜும்மா டு ஜும்மா. எப்படிப்பட்ட சமூகம் நாம், எப்படிப்பட்ட மக்களாக வாழ்கின்றோம்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களை நன்கு யோசித்துக் கொள்ளுங்கள். வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். பணிவானவர்களை தவிர, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கே தவிர தொழுகை என்பது மிகவும் பாரமாக இருக்கும் என்று குர்ஆன் பேசுகின்றது. உங்களுடைய உள்ளத்தில் தொழுவது பாரமாக தோன்றினால் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுவதில்லை, உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை என்பதை நீங்களே சான்று பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பணிவானவர்கள் இல்லை, அல்லாஹ்விடத்திலே பெருமைக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே சான்று பகிர்ந்து கொள்ளுங்கள். தொழுகை என்பது ஈமானுடைய அடையாளம், ஈமானுடைய அஸ்திவாரம். நான் அல்லாஹ்வை நம்புகின்றேன், மறுமையை நம்புகின்றேன், வானவர்களை நம்புகின்றேன், வேதங்களை நம்புகின்றேன். ஆதாரம் என்னப்பா? ஆதாரம் இல்ல. எப்படி நம்புவாங்க அல்லாஹ் தஆலா? எப்படி எடுத்துக்கொள்வான் அல்லாஹ் தஆலா? நான் அல்லாஹ்வை நம்புகின்றேன், மறுமையை நம்புகின்றேன், கபருடைய வாழ்க்கை இருக்கிறது நம்புகின்றேன். நம்புவது உண்மை என்றால் 5 வக்து ஹாஜராயிடு. இதுதான் ஈமானுடைய அடையாளம். அடையாளப்படுத்துகிறார்கள் ஒவ்வொரு தொழுகையாலையும். நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், அதற்கு சான்று ஃபஜ்ரிலே ஹாஜரானேன். நான் மாணவர்களை நம்புகின்றேன், நான் வேதங்களை நம்புகின்றேன்,
மறுமையை நம்புகின்றேன், கலா கதிரை நம்புகின்றேன். நம்புவதற்கான சான்று ஒவ்வொரு வக்தும் பள்ளிவாசலில் ஆஜராகி ருக்கு செய்து நிலையில் நின்று சுஜூதுக்கு சென்று, யா அல்லாஹ் நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், அதற்கான சான்று நிலையில் நிற்கிறேன், இது போதவில்லையா குனிகின்றேன், இது போதவில்லையா சுஜூதுக்கு வருகின்றேன், இதற்கு மேல் எனக்கு இடமில்லை ரப்பே, எவ்வளவு ஆழமாக நம்ப வேண்டுமோ அவ்வளவு ஆழமாக உன்னை நான் நம்புகின்றேன் என்பதற்கான பறைசாற்றல் தான் மிஅராஜிலே கொடுக்கப்பட்ட தொழுகை. இதை நீங்கள் தூரமாக்கிவிட்டு எந்த வெற்றியையும் இந்த உலகத்தில் அடைந்து விட முடியாது. ரூஹுக்கான வெற்றியை தொழுகையில் மட்டும்தான் இருக்கின்றது. தொழுகையை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் நீங்கள் ஜிம்பாடியாக இருந்தாலும், பாடி பில்டராக இருந்தாலும், ஊட்டச்சத்தான சாப்பாட்டை சாப்பிட்டாலும் அந்த உடலையும் இந்த மண் சுக்குநூறாக அரித்து சுக்குநூறாக்கிவிடும். உங்களுடைய ரூஹ் பலவீனப்பட்டுவிடும், உங்களுடைய ரூஹ் நலிவடைந்து விடும். ஆனால் இந்த உலகத்தில் உடலால் பலவீனராக இருக்கட்டும், கை கால் ஊனமானவராக இருக்கட்டும், கண் தெரியாதவராக இருக்கட்டும், காது கேட்காதவராக இருக்கட்டும், ஆனால் தொழுகையை கொண்டு அவருடைய ரூஹை புத்துணர்வோடு வைத்திருந்தார். அவர் இறந்ததற்கு பின்னால் உங்களுடைய பாடி பில்டருடைய உடலை அரித்ததை போன்று அவருடைய அதே பலவீனமான உடலை இந்த மண் அரிக்கும். ஆனால் அவருடைய ரூஹ் அல்லாஹ்விடத்திலே வெற்றி அடைந்துவிடும். அவர்தான் உண்மையான பாடி பில்டர். அவருடைய ரூஹ் வெற்றி அடைந்த அந்த தினம்தான் உண்மையான மிஸ் வேர்ல்ட் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிஅராஜிற்கு சென்று எதை கொண்டு வந்து நம் இடத்தில் சேர்த்தார்களோ அதில் எவ்வளவு கவனக்குறைவாக நாம் இருக்கிறோம் என்பதை உள்ளார்ந்த நீங்களாகவே யோசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா கவனமற்ற தொழுகையாளிகளுடைய பட்டியலில் நம்மை ஆக்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் 5 வேளைகளை ஜமாத்தோடு கடமையாக தொழுதார்களோ அந்த தொழுகையை சரியாக உயிருள்ள தொழுகையாக, அந்த தொழுகையை கொண்டு இறையச்சத்தை பெறக்கூடிய தொழுகையாக, அந்த தொழுகையை கொண்டு நம்முடைய ரூஹ் புத்துணர்வு பெறக்கூடிய ரூஹாக உயிராக மாறுவதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு உதவி செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வாரத்தில் நமக்கான சிறந்த படிப்பினை தரக்கூடிய 2 சம்பவங்களை நான் நினைவுபடுத்துகின்றேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பலஸ்தீனின் மீது போர் நிறுத்தப்பட்டது. போர் நிறுத்தப்பட்டவுடன் மக்கள் சந்தோஷம் அடைந்தார்கள், மக்கள் அதை கொண்டாடினார்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய கொண்டாட்டம், அவர்களுடைய சந்தோஷம் அவர்களுடைய பொருட்களின் மீதோ, அவர்களுடைய வீடுகளின் மீதோ, அவர்களுடைய உறவுகளின் மீது இருந்ததை காட்டிலும் யாருடைய இடம், யாருடைய விஷயம் என்று இல்லாமல் எங்கெல்லாம் பில்டிங்குகள் கொத்து கொத்தாக இருந்ததோ அந்த இடத்தை கொஞ்சம் நேரத்தில் சுத்தம் செய்தார்கள். உடனே போர் நின்றவுடன் உடனே சுத்தம் செய்தார்கள். தற்காலிகமாக பள்ளிவாசலை ஏற்படுத்திவிட்டார்கள். அவர்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, அவர்களுடைய உறவினர்கள் எங்கே கிடைக்கிறார்கள் என்பது தெரியாது, அவர்களுக்கு மாற்றி போடுவதற்கு துணி இல்லை. ஆனால் அவர்களிலே இருந்த நல்லவர்களிடத்திலே யாருக்கு அல்லாஹ் தஆலா கொஞ்சம் செல்வத்தை கொடுத்திருந்தானோ உடனே ஒரு டென்ட்டின் அடிப்படையில் பள்ளிவாசலை ஏற்படுத்தினார்கள். அல்லாஹை வணங்குவதற்கு ஒரு வீடு வேண்டும். இந்த உலகத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பியதும் காபத்துல்லாவை எப்படி கட்ட சொன்னானோ, பலஸ்தீனே இன்று கதி கலங்கி போய் எப்படி இருந்த நகரம், நகரமே இல்லாத அலங்கோலமாக இருக்கக்கூடிய அந்த இடிபாடுகளுக்கு மத்தியில் தற்காலிகமான பள்ளிவாசலை அவர்கள் எழுப்புவதை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்று பள்ளிவாசல்கள் கோட்டைகளாக இருக்கின்றது. இந்தியாக்களில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் அவ்வளவு பெருசு, இவ்வளவு பெருசு. தமிழ்நாட்டிலே இந்த பள்ளி தான் பெருசு, மாடி இருக்கின்றது, பெண்களுக்கென்று தனிப்பள்ளி இருக்கின்றது. ஆனால் தொழக்கூடிய முசல்லிகள், தொழுவதற்கு ஆள் இல்லை. மஸ்ஜிதுகள் இருக்கிறது, சுஜூது செய்வதற்கு ஆள் இல்லை. ஆனால் அங்கு உயிர் போகக்கூடிய நிலையிலும் அடுத்த நொடி தற்காலிகமாக ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய ஈமானை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இது முதல் படிப்பினை. இரண்டாவது படிப்பினை, கடந்த வாரம் ஜும்ஆவிலே நம்மோடு இருந்த ஆரிஃப் நானா அவர்கள் இந்த வாரம் இல்லை. அதே இடது பக்கம் அந்த மூலையில், எப்போதும் ஜும்ஆவில் அதே மூலையில் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். 83 வயது அவர்களுக்கு. ஆனால் ஆக சிறந்த தொழுகையாளியாக திகழ்ந்தார்கள்.
சில வேளைகளில் என்னோடு அவர் பேசியிருக்கிறார் பல விஷயங்கள். கஷ்டப்பட்டு அவர் சுஜூதை செய்வார். அவரால் சுஜூதை செய்துவிட்டு அத்தஹியாத்தில் அமர முடியாது. அத்தஹியாத்தில் அமர முடியாமல் கஷ்டப்பட்டு அமர முடியாத நிலையிலேயே இருப்பார் அத்தஹியாத்து முழுக்க. அப்போது அவர் அதை என்னிடத்தில் சொன்னார், ஒரு நாள் எனக்கு சிரமமாகத்தான் இருக்கிறது, இது எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது, இப்படியே இருப்பது என்பது எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் நான் சிரமப்பட விரும்புகின்றேன், இதற்கு அல்லாஹ் எனக்கு கூலி கொடுப்பான் தானே, அந்த சிரமத்தை சகித்துக் கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் என்று அவர் சொல்லிய வார்த்தை இன்னும் என் காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. அவர் வஃபாத்தான அன்றைய தினம் வரைக்கும் ஃபஜ்ரை ஜமாத்தோடு தொழுதார், லுஹரை ஜமாத்தோடு தொழுதார். அசர் தொழுகைக்காக கிளம்பக்கூடிய நேரத்தில் வானவர்கள் அவரிடத்திலே ஆஜரானார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, நம்முடைய வயது, நம்முடைய கடைசி காலம், நம்முடைய தொழுகைகள் எப்படி இருக்கப் போகின்றது, என்ன ஆகப் போகின்றது என்று நமக்கு தெரியவில்லை. யோசித்துக் கொள்ளுங்கள். நம்மோடு இருந்த அடியார்களிலேயே அல்லாஹு தாலா ஆகச் சிறந்த படிப்பினைகளை நமக்கு வைத்திருக்கின்றான். அல்லாஹ் அவரை மன்னிக்கட்டும், அவருடைய கபரை விசாலமாக்கட்டும், அல்லாஹ் அவரை உறுதிப்படுத்தட்டும், அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹு தாலா சிறப்பாக அவரை அல்லாஹு தாலா அங்கு அவரை வசப்படுத்தட்டும், அங்கு அல்லாஹ் அவருக்கு கொடுக்கட்டும். அல்லாஹு தாலா அவரை பொருந்திக் கொள்ளட்டும். அவர் என்னவெல்லாம் அமல்கள் செய்தார்களோ அந்த அமலை அல்லாஹு தாலா பூர்ணமாக பொருந்திக் கொண்டு அவருக்கு நன்மை கொடுக்கட்டும். அவரால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறிய பெரிய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்கட்டும். நாமும் தொழுகையாளியாக இருக்க வேண்டும். தொழுகையில் இருக்கக்கூடிய அந்த தொழுகையாளி என்ற அந்தஸ்திலேயே நம்முடைய ரூஹ் தெரிய வேண்டும். அதே நேரத்தில் அந்த தொழுகைகள் இஹ்லாஸாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவனுக்காகவே இந்த தொழுகை இருக்கட்டும் என்ற நிலையில் இருக்கட்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, பாடம் படிப்பினை என்பது அல்லாஹு தஆலா தினம் தினம் நம் கண்களுக்கு முன்னால் நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றான். நாம் தான் பொடுபோக்கானவர்களாக இருக்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மை. அல்லாஹ் நமக்கு எந்த பாடங்களை கற்றுத் தருகின்றானோ அந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்று அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மனிதர்களாக நல்லவர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.